சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தீபாவளி சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தீபாவளிக்கு மொத்தம் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? முன்பதிவுக்கு மக்களிடையே இருக்கும் ஆர்வம் எப்படி இருக்கு? வணக்கம் உமா. தீபாவளிக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து மட்டுமல்லாது சென்னையில் இருக்கக்கூடிய 5 சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து மொத்தம் 11,225 பேருந்துகள் சென்னையிலிருந்து மட்டும் இயக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் சுமார் 21,289 பேருந்துகள் தீபாவளிக்காக சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட இருக்கிறது. இதற்கான முன்பதிவு இன்று தொடங்கி இருக்கிறது. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையத்தில் மட்டும் சுமார் 26 சிறப்பு கவுண்டர்கள் அமைத்து இதற்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. பெண்களுக்காக தனியாக 5 சிறப்பு கவுண்டர்களும், அதுபோல முதியோருக்காக ஒரு சிறப்பு கவுண்டர், மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சிறப்பு கவுண்டர் என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய ஒரு பயணி இருக்கிறார். அவரிடம் எப்படியான முன்பதிவு வேலைகள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கலாம். என்னோட பேர் தனபால். நான் சென்னையில் பணிபுரிகிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. இதுக்கு முன்னாடி ஒரு 9 கவுண்டர் மட்டும்தான் இருக்குது. அதில் வரிசையில் இந்த தீபாவளி குறிப்பாக இந்த திருவிழா காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. வரிசையில் நின்று காலையில் நேரத்தில் எப்படியாவது ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்க கஷ்டப்படுவோம். இப்போ அதிகமாக 15 கவுண்டர் புதுசாக ஓப்பன் பண்ணி உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டு முதியோர்களுக்கு தனி கவுண்டர் அதெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ண வந்திருந்தேன். கஷ்டமே இல்லை. ரொம்ப ஆஃபீஸில் 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் கேட்டது. ஆனால் 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த தமிழக அரசு சேர்ந்த சிறப்பான ஏற்பாடுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, முதியவர்களுக்கு தனி கவுண்டர், பெண்களுக்கு தனி கவுண்டர். ஸோ இந்த மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள், பஸ் எங்கேருந்து கிளம்பும், எத்தனை மணிக்கு போகும் அப்படிங்கிற தகவல்களை நிறைய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்பாடு செய்த தமிழக அரசு போக்குவரத்துகளுக்கு சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூஸ்வலாக கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராவல்ஸ் பஸ்ஸில் கடைசி நேரத்தில் ரெட் பஸ்ஸுன்னு அந்த மாதிரி நிறைய பஸ்கள் போடுவாங்க. அந்த பஸ்ஸு போடும்போது கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கடைசி நேரத்தில் போயாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. நாமினல் கட்டணம், அது இன்ஃபர்மேஷன் உடனே சொல்கிறாங்க. நான் திருநெல்வேலிக்கு 1,500 கொடுத்து போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா கொடுத்து சாதாரண கட்டத்தில் சூப்பர் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்று ஒவ்வொரு திருவிழா காலத்திலையும் தமிழக அரசு இது போன்று செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உமா, பயணிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய இந்த முன்பதிவுகளை எப்படி பார்க்கிறார்கள்? சிறப்பு பேருந்துகளுடைய ஏற்பாடுகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று நம்மளால் எப்படி உணர முடிகிறது? இந்த சிறப்பு பேருந்துகளுடைய ஏற்பாடுகளை, இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் மிகுந்த மன உற்சாகத்தோடு அவர்கள் வரவேற்கிறார்கள். உமா, விவேக், இந்த சிறப்பு பேருந்துகள் எத்தனை நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றன? அது அங்க இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட கேட்டீங்களா? அது அவங்களுக்கு போதுமானதா இருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த இன்னும் சில நாட்கள் மட்டுமே தீபாவளிக்கு இருக்கு. அங்க வரக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனை ஒட்டி அங்க என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தம்பி தமிழ்ச்செல்வன், இங்கே 26, 27, 28 ஆகிய 3 நாட்களுக்கு இங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நாளொன்றுக்கு சராசரியாக 3,100 பேருந்துகள் என்கிற அளவில் 26ஆம் தேதி 3,224 பேருந்துகளும், 27ஆம் தேதி 3,972 பேருந்துகளும், அதே போல 28ஆம் தேதி 3,900க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துடைய நெரிசல்களை சமாளிப்பதற்காகவும் ஒரே இடத்தில் அதிகமான பயணிகள் குவிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் 5 தற்காலிகமான பேருந்து நிலையங்களானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம், அதே போல கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு தற்காலிக பேருந்து நிலையம், பூவிருந்தவழியிலே ஒரு பேருந்து நிலையம், அண்ணா நகர் மேற்கிலே ஒரு பேருந்து நிலையம், தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பேருந்து நிலையம் போன்ற 5 பேருந்து நிலையங்களானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பாதுகாப்பு ஏற்பாடு வசதிகளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பயணியும் உள்ளே நுழைந்த பிறகு அவருடைய பேருந்து முன்பதிவு செய்தவர்கள் சரியாக அவருடைய பேருந்துக்கு சென்று எந்த விதமான குழப்பம் இல்லாமல் பயணத்தை மேற்கொள்வதற்கு ஏற்றார் போல அவர்களுக்கான வழிகாட்டி பலகைகளானது வைக்கப்பட இருக்கிறது. தமிழ்ச்செல்வன், முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளை ரத்து செய்ய வசதி செய்யப்பட்டிருக்கா? இதனிடையே பொதுமக்களின் வசதிக்காக சென்னைக்குள் எத்தனை சிறப்பு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? உமா, இந்த முன்பதிவுகளை ரத்து செய்வதற்கான வசதிகள் இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரத்துக்கு முன்பாக, அதாவது எந்த நாளில் நாம் பயணம் மேற்கொள்வதற்காக டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தோமோ, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்ப 27ஆம் தேதி பயணம் மேற்கொள்வதற்காக டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தோம் என்றால் 48 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த டிக்கெட்டை ரத்து செய்தோம் என்றால் 10% அபராத கட்டணத்துடன் மித்த பணம் எல்லாம் 90% பணமானது நமக்கு திரும்ப கிடைத்துவிடும். அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக அந்த பயணம் திட்டமிட
செய்யப்பட்ட அரை மணி நேரத்துக்கு முன்பாக வரையிலும் நம்மால் அந்த டிக்கெட்டை ரத்து செய்ய முடியும். அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக நாம் ரத்து செய்தோம் என்றால் 50% அபராத கட்டணத்துடன் அந்த டிக்கெட்டை ரத்து செய்து கொள்ள முடியும். உமா, அதே போல இங்க சென்னை மாநகராட்சியில் இருந்து சுமார் 200 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய மக்கள் 5 சிறப்பு தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்காக சென்னை மாநகர பேருந்துகள் 200 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சரியான இடைவெளியில் எந்த இடத்திலும் தடங்கள் இல்லாது பேருந்து பயணிகள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இங்கே போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.